இது வட சென்னை அப்படிங்கிற அந்த ஒரு படத்தோட கதையே எஸ்டிஆருக்காக பண்ணப்பட்ட கதை. ஸோ எஸ்டிஆருக்காக பண்ணப்பட்ட கதை அது அப்பவே வந்து ரெடியாகி எல்லா விஷயமும் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு 3 பார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ சில காரணங்களால சேர்ந்து பண்ண முடியாம இருக்கும்போது தனுஷ் சார் ஒரு பக்கம் கேட்குறாரு, நீங்க ஏதோ வட சென்னைன்னு ஒரு கதை வச்சிருக்கீங்கல்ல, நம்ம சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் அது சிம்புக்காக பிச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இடையில வந்து அந்த ராஜன் கேரக்டருக்காக வந்து தனுஷ் வந்து இல்ல என்னால முடியல, அப்படிலாம் எனக்கு பெருந்தன்மைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஏதோ பிரச்சனையால திரும்பவும் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு போதுதான் சிம்புவுக்கு உருவாக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஹோல்டு பண்ணி வேற ஒரு கதாபாத்திரத்தின் மூலமா வட சென்னையை உள்ள கொண்டு வரலாம், அந்த வட சென்னை வேர்ல்டை வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் தனுஷ்க்கு ஒரு கேரம் போர்டு பிளேயர், லோக்கல் ஆளு, ஒரு ஜாலியான ஆளு அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வந்து ஃபீட் பண்ணி இந்த ராஜன் வகையற இந்த கேரக்டருக்குள்ள இதை ஃபீட் பண்ணுது. ஸோ இது எஸ்டிஆருக்கு ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஒரு கதை. இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க வடசென்னை, ஒரிஜினல் வடசென்னையை நீங்க தான் பார்க்க முடியும். பொதுவாகவே சிம்பு படம்னாலையும் அந்த அந்த கான்ட்ரவர்சிக்கு கண்டென்ட் முதல்ல கொடுக்கறதே சிம்புவா தான் இருந்திருப்பாரு. சார் இப்போ தீபாவளிக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் வெளியாக போகுது, அதை பத்தி ஒரு சுருக்கம் சார். தீபாவளிக்கு ஒரு 7-8 படங்கள்லாம் இருக்குங்க. எஸ்டிஆரோட ப்ரோமோ மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வெற்றிமாறனோட கூட்டணி, இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வச்சே அது நல்லா எல்லாருமே விடுதலை, எல்லா சூரிக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்தது. இது எஸ்டிஆருக்கு எவ்வளவு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்க போகுது? இது எஸ்டிஆருக்கு டர்னிங் பாயிண்ட் இல்ல. எஸ்டிஆர் ஆக்சுவலா இவங்களும் அவங்களும் பேசின விஷயங்களே ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி பேசிவிட்ட ஒரு விஷயம் தான். உண்மையை சொல்லணும்னா ஆல்ரெடி எல்லாரும் சொன்னதுதான், நானுமே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இது வட சென்னை அப்படிங்கிற அந்த ஒரு படத்தோட கதையே எஸ்டிஆருக்காக பண்ணப்பட்ட கதை தான். ஸோ எஸ்டிஆருக்காக பண்ணப்பட்ட கதை அது அப்பவே வந்து ரெடியாகி எல்லா விஷயங்களும் பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு 3 பார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ சில காரணங்களால சேர்ந்து பண்ண முடியாம இருக்கும்போது தனுஷ் சார் ஒரு பக்கம் கேட்குறாரு, நீங்க ஏதோ வட சென்னைன்னு ஒரு கதை வச்சிருக்கீங்கல்ல, நம்ம சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் அது சிம்புக்காக பிச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் இடையில வந்து அந்த ராஜன் கேரக்டருக்காக வந்து தனுஷ் வந்து இல்ல என்னால முடியல, அப்படிலாம் எனக்கு பெருந்தன்மைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஏதோ பிரச்சனையால திரும்பவும் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு போதுதான் சிம்புவுக்கு உருவாக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஹோல்டு பண்ணி வேற ஒரு கதாபாத்திரத்தின் மூலமா வட சென்னையை உள்ள கொண்டு வரலாம், அந்த வட சென்னை வேர்ல்டை வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் தனுஷ்க்கு ஒரு கேரம் போர்டு பிளேயர், லோக்கல் ஆளு, ஒரு ஜாலியான ஆளு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வந்து ஃபீட் பண்ணி இந்த ராஜன் வகையற இந்த கேரக்டருக்குள்ள இதை ஃபீட் பண்ணுது. ஸோ இது எஸ்டிஆருக்கு ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஒரு கதை. சொல்லப்பட்ட ஒரு கதை வந்து 12 வருஷமே அதெல்லாம் வந்து என்னன்னா வாழ்வியல் சார்ந்த படம். இங்க எப்ப எடுத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு பீரியட் படம்னாலே அது அப்படிதான். ஸோ தட் அந்த ஒரு கதையை தான் வந்து இப்போ எடுத்து பண்றாங்க. எஸ்டிஆர் 49 அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இடையில ஏன்னா அந்த பிரச்சனை வந்துச்சு. பார்க்கிங் டைரக்டருடைய அந்த ஒரு படம் வந்து கமிட் ஆகி அப்புறம் வந்து இடி ரைடு ப்ரொடியூசர் சைட்ல வந்து அதனால வந்து ஹோல்டப் ஆகி ஸ்டார்ட் பண்ணாம இருக்கும்போது இந்த கேப்ல இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தட் இப்போ இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க வடசென்னை, ஒரிஜினல் வடசென்னையை நீங்க இனிமேல் தான் பார்க்க போறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் அது வட சென்னை. இப்போ அதை வந்து நீங்க அந்த டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சது, ஓரளவு புரிதல் இருந்தது. பட் இப்ப சொல்லும் போது ஓகே கன்ஃபார்ம் தான். அசுரன் அரசன். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க ப்ரோமோல பார்க்கும்போது இஃப் ஐ எம் நாட் ராங் 2 விதமான காலகட்டங்கள்ல சிம்பு பிளே பண்ணிருக்காரு. ஒன்னு என்னன்னா யங்கர் ஜெனரேஷன், லைக் அந்த பங்க் வச்சுட்டு ஒரு சின்ன பையனா ஒரு லுக், அந்த பங்க் வச்சு சின்ன பையனா ரொம்ப ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது என்ன இளம் கன்று பயமறியாதுங்கிற மாதிரி ஒரு பயங்கரமா அடித்தடி வெட்டு குத்து ரத்தம் சதை அப்படிங்கிற மாதிரியான இருக்கிற ஒரு பையன் ஒரு 20 வருஷம் கழிச்சு லுக் எல்லாம் மாத்திட்டு அதை வந்து திரும்ப அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வரும்போது வேற வழியே இல்லாம சூழ்நிலை அவனை பிடிச்சி உள்ள இழுக்கும்போது அப்பவும் அவனுக்கு அதே பவர் இருந்தா என்ன பண்ணுவான் அப்படிங்கிற 2 கதை காலத்துல மேபி அந்த ப்ரோமோ நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அதை பார்க்கலாம். இந்த 2 விஷயத்தையும் இந்த 2 கெட்டப்பையும் நீங்க பாத்தீங்கன்னா வட சென்னை படத்துல சின்ன வயசு தனுஷ் ஒரு லுக் இருக்கு, ஐஸ்வர்யா ராஜேஷ் சைட் அடிக்க ஒரு லுக் இருக்கு இல்லையா, இந்த லுக்ல தான் மேபி சிம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கண்டிப்பா இருப்பாரு. அடுத்தது வந்து அசுரன் படம் பாத்துறீங்க இல்லையா, அதுல வந்து தாடி வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டு சாதாரணமா ஒண்ணுமே தெரியாது அமைதியான பிள்ளையா போய் பையன் கிட்ட வரும்போது அப்படியே ஒரு அசுரனா மாறி அந்த தாடி ஷார்ட் அண்ட் பேப்பர்ல எல்லாமே பேர்ட் லுக்லாம் இருக்கு இல்லையா, அந்த லுக்ல 20 வருஷத்துக்கு ஒரு சிம்புவா நீங்க இதுல பாக்கலாம். சோ தட் இந்த ஒரு 2 விதமான ஒரு லுக்கு தான் அதுல இருக்கும். இனிமேல் நீங்க பாக்குறது வந்து வேற மாதிரி இருக்கும். சோ அது வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம ரொம்ப கமர்ஷியலாவே ரொம்ப வருஷமா பாத்துட்டோம். அப்ப இருந்த அவ்வளவு கம்ப்ளைண்ட் இப்ப எதுவுமே வரல. ஈவன் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னதுங்களா, பொதுவாகவே சிம்பு படம்னாலேயும் அங்க
அங்க அந்த கான்ட்ரவர்சிக்கு கண்டென்ட் முதல்ல கொடுக்கறதே சிம்புவா தான் இருந்திருப்பாரு. நீங்க பழைய படங்கள்லாம் எடுக்கும்போது சிம்புவால் அந்த பிரச்சனை, சிம்புவால் இந்த பிரச்சனை, அது இது அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு. ஈவன் கௌதம் மேனனே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. பார்ஷியலா அப்படியே லேட்டா வருவார், ஆனா ஒரே சிங்கிள் ஷாட்ல எடுத்துட்டு போவாரு. அவருக்கு ஒத்து கொடுத்தாருன்னா தான் நான் வந்து தள்ளி போகாத சாங்லயே எடுக்க முடியும். என்னவோ ஒண்ணு, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் போய்கிட்டே தான் இருக்கும். தக் லைஃப் படத்துல ஏதாவது சிம்பு மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சா? அவ்வளவு கழிவு ஊத்துனாங்கல்ல, ஊரே கழிவு ஊத்துச்சுல்ல. சிம்பு மேல ஏதாவது ஒரு சின்ன பிசுறாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா? ஏதாவது ஒரு ஆடியோ லஞ்ச்ல கம்ப்ளைண்ட் வந்துச்சா? ஏதாவது ஒரு இடத்துல வந்துச்சா? அப்ப அவர் எவ்வளவு மாறி இருக்காரு. சரி, அவரு தன்னை உணர்ந்துட்டாரு. நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். மேபி அக்செப்டன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அதை இருந்து ஓவர் கம் பண்ணிட்டு ஒரு விஷயத்த பண்ணணுன்றாரு. அந்த ஒரு விஷயத்த பண்ணணுன்றதுக்காக அவர் வந்து ஒரு வெயிட் தேவைப்படுது. ஸோ அந்த வெயிட்டிங் டைம்ல தான் இப்ப இந்த படத்தை எடுக்கிறாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ விடுதலை பார்ட் 2மே வந்து வெற்றிமாறனுக்கு பெருசா போகல, ஏதோ பாடம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் அவருமே ஸ்கிரீன் பிளேல நிறைய இது பண்ணுவாரு. தானு அவர்களுக்குமே வேற வழி இல்ல, வாடிவாசல் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குங்கிறதுனால வேற வழியே இல்லாம இந்த படத்தை சீக்கிரமா முடிச்சு ரிலீஸ் பண்ணணுங்கிறதுலதான் ஒட்டுமொத்த படங்களும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் தீபாவளி முடிஞ்ச உடனே லைவ் லொகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ராயபுரம்ல இமிடியேட்டா மூவ் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா செட்டு போட்டு இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். லைவ்லயே போயிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருப்பாங்க. வட சென்னையோடைய பேரலல் கேரக்டர் ஏதாவது ஒரு இடத்துல இன்டர்லிங்க் ஆகுமே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் ஒரு கண்டென்ட்டே அவங்க ரெடி பண்ணிருக்கதா நம்ம விஷயங்கள் கேள்விப்பட்டோம். சோ தட் அது அப்படிதான் போகும் நம்புறேன். செட் இல்லாம லைவ்ல பண்றதுக்கு இன்னுமே பாக்குறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மாயிட்டாருங்க. அதனால வந்து சிலர் வந்து நீங்க எடுத்த உடனே அந்த செட்டில் அந்த ஒரு கரகோஷம் அது இது சிம்பிளா அவர் வந்துட்டாருனாலேயும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு இந்த ஆரான்வாங்க வைப்புன்னுவாங்க, இது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா? நாம முதல்ல நம்ம எப்படி நினைச்சு அந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கேத்தாப்புல நம்மளை சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறும். இது நேச்சர். சரிங்களா? உங்களுக்கு இப்ப பசிக்குது, சாப்பிடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்து அதை கண்டு காணாம விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் கொடுத்தாங்கன்னா அது பசி தீக்கிறது தான். எங்கேயோ யாராவது ஒருத்தவங்க ஒரு காஃபியோ டீயோ கொடுக்குறாங்கன்னா அது பசி தீக்கிறது தான். ஸோ தட் அது நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னும் போது அது டிஃபால்ட்டா நடக்கும். அவர்லாம் வந்து எங்க போனாலும் சைலண்டா போறாரு, வராரு, பண்றாரு. ஸோ தட் அந்த பிகினிங்ல இருக்கிற கூட்டம் அதுக்கப்புறம் அந்த செட்டு அது இதுன்னு போகும்போது அது மாறிடும், டிஃபால்ட்டாவே மாறிடும். இன்னும் சொல்ல போனா அது வந்து எல்லாருமே வந்து கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் பப்ளிக். ஏய் தள்ளுடா. நீங்க அந்த வட சென்னை பக்கம் போய் பாத்துறீங்களா? அவங்களோட பேசி பாத்துறீங்களா? பாக்குறது பயங்கர ரஃப் அண்ட் டஃபா நான் அது அப்படின்னு. நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒண்ணுன்னு வச்சுங்களேன், ஏய் துப்பு வாய் திறந்து அவர் கெட்ட வார்த்தை வரும். ஆனா அடுத்த செகண்ட் எவ்வளவு ஸ்பீடா நடக்கும்ன்றதே தெரியாது. அவங்க ஏதாவது நம்ம காசு கொடுத்த அசியப்படுத்தியா பாத்தியா நீ அப்படின்னு டக்குன்னு. இதுல என்னன்னா நம்ம அந்த வார்த்தைகள்ல வச்சுட்டு நம்ம அவங்கள வந்து ஒரு மாதிரி தப்பா மிஸ்டேக் பண்றது, உருவ தோற்றத்தை வச்சு நம்ம வந்து ஒரு ஜட்ஜ் பண்றது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? நான் அங்க போய் ரியலைஸ் பண்ணிருக்கேன். இல்ல சரி, எல்லாருமே ஒரு மனிதர்கள், நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒரு அடிப்படை பழக்கத்துக்கு மாறி இருப்போம். ஆனா அங்க போகும்போது கொஞ்சம் ஒரு ஒரு 2 ஸ்டெப் நம்ம இறங்கி போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 4 ஸ்டெப் இறங்கி வருவாங்கன்றது நம்ம அப்புறம் தான் தெரியும். அதனால விட்டு கொடுப்பொருள் கெட்டு போகுதுங்கிற மாதிரி சிம்பு சார் அங்க உள்ள போறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 நாள் அப்படி இப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பயங்கரமா வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்பலாம். சோ தட் எனக்கு தெரிஞ்சு STR 49 குடும்பம் சீக்கிரமா முடிஞ்சிடும் நம்புறேன். சூப்பர் சார். அவங்களுக்கு பேரா நடிக்கக்கூடியவங்க யாரு, அத பத்தி டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷே வந்து ரொம்ப ராவா காட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு இணையா வந்து தனுஷ்க்கு ஈக்குவலா இருந்துச்சு ஐஸ்வர்யா ராஜேஷோட இது. அண்ட் ஆப்வியஸ்லி ஆண்ட்ரியாவோடதும் ரொம்ப அழகா ஆண்ட்ரியாவை காமிச்சது வந்து வெற்றிமாறன் தான் நினைக்கிறேன். நல்லா இருந்தது. அந்த ஒரு பாடல்லே வந்து இன்னும் மாயாவினி அப்படிங்கிற போது அது ஆப்டா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி கதைக்களங்கள்ல இப்ப 2 ஹீரோயின் இருந்தாங்க, இதுல 2 ஹீரோயின் இருக்க வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரி? கயாட் லோகர்னு கேள்விப்பட்டேன். மேபி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். கயாட் லோகர் எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. என்னன்னா கயாட் லோகர் வருவாங்க, நடிப்பாங்க, வெற்றி சாரு கிட்ட இருக்கிறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஐஸ்வர்யா ராய் மணி சார்ட்ட இருக்காங்கன்னா அறிமுகப்படுத்துறது மணி சார். அதனால வந்து மணி சார் என்ன சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது கயாட் லோகர் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா பரபரப்ப தீ மாதிரி பறக்குங்க. அந்த வேலை இந்த வேலை வெற்றிமாறன் சார் பெர்ஃபெக்ஷன் வரணும்னு ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து நம்ம ஓடணும். அதே மாதிரி அவரு கொஞ்சம் எல்லாமே வந்து எப்படின்னா ரொம்ப நேச்சுரலா ராவா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாரு. சோ நீங்க ரொம்ப அந்த ஹைஃபைன்னு கிடையாது,
அப்கோர்ஸ் நடிகர்கள் வந்து அவங்களுடைய மூலதனமே உடல் தான். உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சில விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க. ஃபியூச்சரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் இங்க தவிர்க்க வேண்டியது சூழ்நிலை வரும். அந்த மாதிரியான இடம் அப்படின்னும் போது உப்பு காத்து பட்டா தான் உடம்பு கருப்பா இருக்குன்னா உப்பு காத்து பட்டுத்தானே ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க அங்க ஒரு மீன் வைக்கிற பொம்பளை எடுத்துக்கோங்களேன். சாதாரணமா ஒரு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்லயுமே எடுத்துப்போம். இப்போ நம்ம வீட்டுல அம்மா யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை செய்யும் போது தன்னோட உடை எப்படி இருக்கு, இங்க மறைக்கலாமா அங்க மறைக்கலாமா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு அனுப்பிச்சு விடணும். இப்ப நம்மளுமே வீட்டுலதான் இருப்போம். அம்மா அப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டோம். அது அம்மாவா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் தங்கச்சியார் யாராவது இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். ஆனா நீங்க பொது வெளியில வந்து ஒரு ஒண்ணு பண்ணும்போது அந்த மாதிரி வந்து இருக்க முடியாது. இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் அங்க இருக்கு. ஒரு ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இப்போ அங்க யாரு பொருத்தமா இருப்பா உங்களுக்கு மனசுல? இவங்க இருந்தா இந்த கதாபாத்திரத்துல இவங்க இருந்தா சூப்பரா இருக்கும். கெஸ் பண்ணவே முடியாதுங்க. உண்மையிலேயே அதை கெஸ் பண்ணவே முடியாது. இப்போ எஸ்டிஆர் அவர்கள் ஒரு கதையை எடுக்கிறாருனாலே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ராவான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள உள்ள வராரு. கதைக்கிழமை அவரை சுத்தி தான் வருது அப்படின்னும் போது நீங்க அவருக்கு அந்த ரோலுக்கு சப்போர்ட்டிங்கா ஒரு விஷயத்த குடுக்கற மாதிரி தான் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ற ஒரு நடிகை தான் அங்க வேணும். அந்த நடிகை உள்ள வராங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சூப்பரா போகும். அப்படி பார்த்தா எனக்கு வந்து அப்பவும் எனக்கு மலையாளத்துல தான் 2-3 நடிகைகள் மைண்டுக்கு வந்தாங்க. இவங்க இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. பட் எல்லாமே டேரக்டர்ஸோட சாய்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா இந்த ஹிருதயம்னு ஒரு படம். அதுல வந்து தர்ஷனான்ற ஒரு கேரக்டர்ல கர்லி ஹேர்ல ஒரு நடிகை வந்திருப்பாங்க. அவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் மஞ்சு வாரியர். இவங்க எல்லாம் வந்து என்னன்னா அதுக்கு ஆப்டா இருப்பாங்க. பட் மஞ்சு வாரியர் எந்த அளவுக்கு உள்ள வருவாங்க தெரியல. பட் எனக்கு இந்த கேரக்டர் வந்துன்னா சிம்புவோட அந்த லுக்குக்கும் இந்த கர்லி ஹேருக்குமே வந்து ஒரு பாக்குறதுக்கு ஒரு வேர்ட் லுக்கா இருக்கும். உள்ள கேரக்டர் வைஸ் உள்ள பிளே பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஹேர்ல வரனா அவர் டைரக்டர் என்ன மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஒன்னு ஸ்கிரீன் டெஸ்ட் ஒன்னு பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். பட் எது எப்படிங்கறது அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் தான் நாளைக்கு வந்துற போகுது. தியேட்டரிக்கல் ரிலீஸ் வரப்போகுது, எல்லாமே வரப்போகுது. பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற போறோம். ஓகே, ப்ரோமோ எந்த அளவுக்கு வருது அண்ட் வந்து தீபாவளி ட்ரீட் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து பேசுவோம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு நன்றி.